கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாய் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2025ஆம் வருடத்தில் ஜனவரி மாதம் தொடங்கி இம்மட்டுமாய் 12 மாதங்களையும் நாம் காண செய்து புதிய வருஷத்திற்குள்ளே இந்த முதல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு முதல் நாளிலே ஆண்டவர் நம்மளை புதிய வருஷத்திற்குள்ளே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஏன்னா அநேகர் 2025ஆம் ஆண்டில் நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்று அநேகர் காணாமல் போய்விட்டார்கள், அநேகர் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் உங்களை என்னை ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய வருஷத்தில் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நாம் உள்ளே வந்திருக்கின்ற நம்மளை நமக்காக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க சித்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷத்தின் மாதத்தில் ஒவ்வொரு வருஷ புதிய வருஷத்தில் புதிய ஆராதனையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் அநேக வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஆண்டவர் என்னுடைய சபைக்கு என்ன பேசுகிறார், ஆண்டவர் எனக்காக தனிப்பட்ட என்ன வாக்குத்தத்தம் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு, மிகுந்த ஒரு வாஞ்சியோடு, மிகுந்த ஒரு தாகத்தோடு, மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம போயிடும். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய காரியங்களில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? நம்மளுடைய தனிப்பட்டத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்கின்ற தொழிலை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் நாம் செய்கின்ற ஊழியத்தின் பாதைகளிலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பலவிதமான காரியத்திலையும் பலவிதமான காரியங்கள்லையும் நமக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுடைய வசனத்தில் தேறின பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தாகத்தோடு தான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய தன்னுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, எவ்வளோ வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தங்கள் இனி தாமதிப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஏன் தாமதிப்போம்? நம்ம நினைக்கிறோம், அநேக வேளையை நம்மளாம் நினைக்கிறோமே. ஆமேன். சில நினைக்கிறாங்க வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாருதான்பா, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அந்த வாக்குத்தப்பட்டெல்லாம் நிறைவேறுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் அப்படின்னு சொன்னீங்களே, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, எத்தனையோ வாக்குத்தம் எனக்கு கொடுத்தீங்களே. ஆனால் வருஷம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இது நாள் வரை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் எனக்கு வாழ்க்கையில் நிறைவேறலையே. இது என்னதான் ஆகுமோ? ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கு, இன்னும் ஒரு சில வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறாமல் இருக்குது, என்ன ஆகுறதோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன செய்ய வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகளை நீங்கள் எல்லாரும் சோர்ந்து போயிருப்பீங்க தானே. ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இந்த வாக்குத்தத்தம் நிறைய என்னடா இது, ஒன்றுமே புரியலையே, இத்தனை வருஷம் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம்? இன்னைக்கு
அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, அப்படியே என்ன செய்யும், ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. உண்மைதான். ஹல்லேலூயா. அதில் சில வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யும், நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யும் தெரியுமா, அதை நிறைவேறதுக்கு சில சமயங்கள் ஆகும், சில டைம் எடுக்கும், சில நேரங்கள் எடுக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் அது என்ன செய்வார், அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. அதை நிறைவேற ஒருவேளை டிலே ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், சில வேலைகளில் டைம் இழுக்கும். அப்போ தாமதமாகும். அப்போ தாமதிக்க என்ன ஆகும், நீங்கள் உண்மையும் சோர்ந்து போவீங்க தானே, உண்மைக்கு டல் ஆகிடுவீங்க தானே. அவ்வளோதான்ப்பா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே நிறைவேறலப்பா, இனிமேலே என்ன நடக்க போகுதுன்னு நினைப்பீங்களா இல்லையா? சோர்ந்து போவீங்களா இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், உங்களுக்காக அதை இப்படிப்பட்ட சோர்வுக்குண்டான மக்களாகி பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் அன்பு மகனே மகளே, நீ நினைச்சிருக்கல்ல, ஐயோ வாக்குத்தத்தை நிறைவேறது இன்னும் தாமதமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறியே, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய என் அன்பு மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. There is no delay. Hallelujah. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுவரை நிறைவேறலடா. இந்த வருஷத்துல, இந்த 2026ஆம் வருஷத்துல கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்பா, நம்ம தகப்பன், என்னை உருவாக்கின ஆண்டவர், இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்ற வார்த்தை, என் வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் பாருங்க. இங்க சொல்றார். அடுத்தது, வேதத்தில் ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன் இருந்தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. நல்லா கவனிங்க. நான் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உண்மைதான். ஆனால் கொடுக்கும் பொழுது அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 20 வயசோ 25 வயசோ 30 வயசோ 35 வயசோ 40 வயசோ இல்லை. ஆமென். அவருக்கு வயசு என்ன தெரியுமா? எல்லாம் ஆஞ்சி முடிஞ்சு போன, எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி போன வயசுங்க. வயது 75 வயசுல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்பங்க இது உலகத்தின் பார்வையில் உலக பிரகாரமா நினைக்கும் போது இது ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு காரியம் இல்லை, அப்படி தானே? 75 வயசுல எப்படிங்க அதுக்கு நான் அப்போ பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ண போறாரு? ஆனால் இதை விட இன்னொரு கொடுமையான காரியம் என்னன்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தது 75 வயசு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்போது வயசு என்ன தெரியுமா? 100 வயசு. 100 வயசுல அவருக்கு ஈசாக்குன்ற ஒரு மகனை கொடுத்து அதன் வழியா அவனை என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். எவ்வளோ உன்னதமான தேவன் பார்த்தீங்களா? இது முடியுமா? இந்த காரியம் முடியுமா? ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை தாமதித்தாலும் அந்த தாமதித்த வார்த்தை நிறைவேறிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய மகனே மகளே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பானால், வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் சோர்ந்து போகாதீங்க. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவன், இனி தாமதிப்பதில்லை. ஆமென். ஜீசஸ். ஆபிரகாம் வாழ்க்கையில் 75 வயசுல சொன்ன வாக்குத்தத்தத்தை
100 வயசில் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். 25 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம் அவன் காத்திருந்ததாய் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நான் எத்தனை வருஷமாக காத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்தாருன்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது நிறைவேறும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஈசாக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்ல பாருங்க. ஈசாக்கு அவனுக்கு வயசு 40 வயசில் ஆண்டவர் திருமணம் ஆகும்போது அவனுக்கு வயசு 40ங்க. ஆனால் அவனுக்கு ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்லி இரட்டை குழந்தைகள், இரட்டை பிறவிகள் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அவனுக்கு வயசு 60ங்க. 60 வயசுங்க. 20 வயசு 20 வருஷம் காத்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒருவேளை சோர்வோடு இருக்கீங்களா? ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள், ஈசாக்கை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். ஆண்டுடைய வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். சென்ற வருடத்தில் நடக்கலனாலும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆமேன். ஆதியாகமம் அதாவது எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். ஆமென். அதை நிறைவேற பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உன்னுடைய எல்லா வார்த்தைகளும், உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நிறைவேற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அது இனிமேல் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். ஆபகுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வேதத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, அது தாமதிப்பதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் ஒரு நாள் இனி முதற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே தாமதம் என்பது கிடையாது. அது சீக்கிரத்திலே ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? சீக்கிரமாய், விரைவாய், தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தீவிரமாய் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன் உன்னோடு கூட கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் தாமதிப்பதில்லை. என் பிள்ளைக்கு நான் செய்ய போறேன். என் மகளுக்கு வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல சீக்கிரமா அதி தீவிரமாக நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா இந்த புதிய நாளிலே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீசஸ். அதனால ஒன்று செய்யுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வரிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய கரத்தில் கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் தாமதிப்பதிலும் சொல்றாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக்கீங்க. ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த அந்த வேத வார்த்தையை, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தகப்பனே தீவிரமா எங்களுக்கு நிறைவேற்ற போறீங்க என்னதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீங்க செய்யப்பா என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு நிச்சயமா என்னால் உறுதியாய் திட்டவட்டமாய் சொல்ல முடியும், இனி முதற்கொண்டு there is no delay in your life. ஆமென். இனி உங்களுக்கு தாமதம் கிடையாது. இனிமே தீவிரமாய் செயலாற்ற போகிற தேவன் இந்த வருஷத்துல, இந்த 2026ஆம் வருஷத்துல தைரியமாய் எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டீங்களோ அந்த அனைத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காலம், தீவிரமாய் கர்த்தர் உங்களை பார்த்து நிறைவேற்றுகிற தேவன் இந்த நாள் உங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, மகிமையான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. இனி நீ அழுது கொண்டிராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஆமென். தேவன் இந்த வார்த்தையின்படி, கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி நான் நிச்சயமாய் தீவிரமாய் நான் முடிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இனி தாமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த புதிய வருஷத்தில்
இந்த புதிய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மே காட் bless you. நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய நாட்களிலே அன்றவரே உங்கள் வார்த்தைகளை சொன்ன கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனி நான் தாமதிப்பதில்லை. என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேறுவேன், என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை அன்றவரை ஆசீர்வதிங்க, கரம் பிடித்து நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்ஸ் மோர் நான் சொல்கிறேன், விஷ் எ ஹாப்பி நியூ இயர், விஷ் எ ஹாப்பி நியூ இயர் and a prosperous new year. May God bless you and your family abundantly. Hallelujah. Amen. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.